நம்ம உயர்கல்வி அமைச்சர் தான், திருக்கோயிலுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஆனா ஒண்ணு, திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். நான் பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கிறேன், உயர்கல்வி அமைச்சர்கள் பேசினேன், முதலமைச்சர் பேச அவரா சொல்றாரு. ஆனா அந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்களே, அவர் இருக்கிறாரா? இந்த ஊர்ல இருக்கிறாரா? இல்ல புது அப்பாவை தேடி போகிறாரா? புது அப்பா பின்னாடியே வேட்டியை பிடிச்சி திருறாரா? இங்க மிக்சர் சாட்டுங்கிறாரா? மிக்சர் சாட்டுங்கிறாரா உங்க எம்எல்ஏ? இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றாரு? இந்த விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏ என்ன செய்திருக்கிறா? என்ன செய்திருக்க சொன்னா அதெல்லாம் பெரிய விஷயமா? அவன் தான் பணம் தரான், நீ குடிப்பியா? கஞ்சா வைக்கிறான், எல்லாரும் கமிஷன் தரான், அதே மாதிரி போர்டு வைக்கிறான், அவன் எம்எல்ஏ பக்கத்துல நிக்கிறான். அவனை போய் போலீஸ் பிடிக்க முடியுமா? அந்த கஞ்சா போலீஸ் பிடிக்க சொல்ல போறாங்க. அவன் தான் எம்எல்ஏ மிக்சர் வாங்கி கொடுக்குறான். அவரை மிக்சர் யாரு வாங்கி கொடுக்குறது சாப்பிடுறதுக்கு? நீ குடிப்பியா? கஞ்சா வைக்கிறவன், சாராயம் வைக்கிறவன், முள்ள மாதிரி, கேப் மாதிரி, கொலை பண்றவன், கொள்ளடிக்கிறவன், கற்பழிக்கிறவன், இவன் தான் ஆட்சி அடிப்பான். போஸ்ட் திமுக வேலை அடிப்பான், மனம் சொல்றவன் யாரு? இதான் அவங்களுடைய வேலை. இவ்வளவு நாள் ஆச்சு அவர் வாங்கி கொடுத்தாரு, ஒரு வாங்கி தந்து பேசினாரு, ஏதாவது பேசியிருக்காரா, சொல்லியிருக்காரா? திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த நடவடிக்கை கூட இந்த விழுப்புரம் தொகுதியில் சட்டமன்றத்துக்கு அக்கறை இல்லை, எண்ணமில்லை. பார்த்துக்கு இதுதான் திமுக. அவர் எப்படி கவுக்கலாம், எப்படி பண்ணலாம்? இங்க செய்த வேலை தான் அங்க செய்யலாம். திமுக இருக்கிற அந்த பழைய கட்சிக்காரங்களாம் சூடு சோர்ந்து இருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு திமுக எப்போ ஆட்சி கொண்டாங்க, இதே விழுப்புரத்துல இருக்கிற நகரத்தில் இருக்கிற மருத்துவமனையை இதே 2006 2011 ஆட்சியில அந்த மருத்துவமனையை மூடினாங்க. அன்றைக்கு மிகப்பெரிய கண்டனம், உண்ணாவிரதம் இருந்த போராட்டம் நின்னோம். அம்மா சொன்னாங்க. அதே போல நகராட்சி சார்பாக இருந்த மருத்துவமனையை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்தது திமுக ஆட்சி. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த அரசு வந்தாலும் இங்க இருக்கிறதெல்லாம் மூடத்துக்கு தான் பார்க்கணும், எல்லாருக்கும் தனியார். அதுதான் இந்த அரசுடைய நோக்கம். இன்னைக்கு இந்த மையத்தை ஊழியரை இன்றைக்கு எடப்பாடியாருடைய எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த பட்ட மேற்படிப்பு மையத்தை இன்றைக்கு இந்த அரசு தொடர்ந்து இருக்கிறது. மக்களுடைய எதிர்ப்புக்கு பணிந்து இருக்கிறது. விரைவில் 2026 சட்டமன்றத்திலே முழுக்க இந்த ஸ்டாலின் சரண